முதலில் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடல்நலம் பெற்று வீடு திரும்ப நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்தது, இந்த ரயில் குண்டு வெடிப்பிலே 19 ஆண்டுகளாக சிறையில் இருந்த 11 பேர் நேற்று விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தால். நான் கேட்பதெல்லாம், இந்த 19 ஆண்டுகள் அவர் சிறைவாசம் அடைந்ததற்கு அவர் குற்றவாளிகளா நிரபராதிகளா? போதிய ஆதாரங்கள் இல்லை என்று நீதிமன்றம் அவர்களை விடுவித்திருக்கிறது. ஆனால் இது தேசிய புலனாய்வு துறையால் விசாரிக்கப்பட்டு அந்த காவல் நிலையத்திலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிஎஸ்ஆர் போடப்பட்டு அதன் அடிப்படையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்திலே அவர்களை கைது செய்து நிறுத்தினார்கள். 19 ஆண்டுகளாக அவர் சிறைவாசம் இருந்தார்கள். அவர்கள் மேல் போதிய ஆதாரங்கள் இல்லை குற்றம் சுமத்தப்பட்டதற்கு என்று உச்சநீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்திருக்கிறது. இது தர்மமா நியாயமா? தர்மத்தின் அடிப்படையில் என்று பார்த்தால் அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். நியாயம், உண்மையில் அவர்கள் குற்றவாளி என்றால் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். சட்டம், அதாவது எழுத்தை வைத்து ஒவ்வொருவரும் தன் குற்றத்தை எப்படி எழுதுகிறார்கள், ரைட்டர், அதாவது ஒரு காவல் நிலையத்திலே ஒரு மாநிலத்தில் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, இந்தியாவிலே அதிக அதிகாரம் படைக்கக்கூடிய ஒரு அதிகாரி யார் என்றால் ரைட்டர். ஏனென்றால் அவர்தான் சிஎஸ்ஆரை முதலில் பதிவு செய்வார். அந்த எஃப்ஐஆர் சிஎஸ்ஆரை பதிவு செய்த ரைட்டர் தான் இந்தியாவிலேயே உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி என்பதை மக்கள் மறந்துவிடக்கூடாது. அவர் எழுதும் எழுத்து தான் சிஎஸ்ஆரில் எழுதப்படுவது தான் குற்றப்பத்திரிகையாக நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுகிறது. அதில் குற்றவாளி போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். குற்றவாளிகள் என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் குற்றம் செய்திருந்தால் போதிய ஆதாரங்கள் ஏன் கண்டுபிடிக்கவில்லை? அவர்கள் இப்போது 19 ஆண்டுகளாக சிறையில் தண்டனை அனுபவித்துட்டு இப்போது வெளியே வந்திருக்க. இதற்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்லப் போகிறது? சட்டம் தன் கடமை செய்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.